பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம். Proverbs chapter 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடக்கத்தில் வைக்கப்படுவான். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நிறைய நேரங்களில் நம்ம அதை பார்த்துட்ருக்குறோம், நமக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடக்கத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புங்க. எனக்கு எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், நான் ஊழியத்தை அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். சில இடத்துல வேலைக்கு போகிறவர்கள் பார்ப்பாங்க, அவங்க பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்திருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை மட்டும் தாங்க நம்புகிறேன், எனக்கு அந்தளவுக்கு ஜெபிக்க தெரியாது, ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்பேன், அப்பா நீர் எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பான்னு கண்ணீர் வடிப்பேன். உடனே கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். என்ன வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வந்திருக்குங்க, ஆண்டவர் தாங்க எனக்கு அற்புதம் செஞ்சுக்கான்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் பார்த்துருக்குறோம். நம்ம லைஃப்பில் கூட எத்தனை முறை கர்த்தர் காப்பாற்றிருக்கிறார், எத்தனை விதமான ஆசையை கற்றுக் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நாம் இந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவரை நம்பி இருக்கிறதுனால தானே. அதான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், மறுபடியுமாக நாம் அவரை நம்ப வேண்டுமா? மறுபடியுமாக நாம் அவரை நம்பும்போது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அதுதான் இந்த இடத்துல வசனம் சொல்லிக்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அப்போ இன்றைக்கி நம்ம கர்த்தரை நம்புவோங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார், ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசப்பாவை நம்பாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இயேசை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிந்து நிறைய ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள், பல ஆண்டுகளாக ஜெபிக்கிறவர்களை கூட கர்த்தரை நம்ப மாட்டாங்க. தன்னுடைய சேலரியை நம்புவாங்க, தன்னுடைய உறவுகளை நம்புவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்முடைய நம்பிக்கை இயேசுவாக இருக்கணும், ஆண்டவராக இருக்கணும், இரட்சகராக இருக்கணும். ஆண்டவரை நம்பும்போது கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். பல நேரங்களில் இதை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு வேளை நீங்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கிறீங்களா, யாராவது ஏதோ வார்த்தை சொல்லிட்டது நிமித்தமாக தேவைகள் சந்திக்கப்படலைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறீங்களா, வார்த்தை நிமித்தமாக கலங்கிட்டு இருக்கிறீங்களா, ஒன்று கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் மிகப்பெரிய ஒரு நன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடக்கத்தில் வைக்கப்படுவானா. நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டு, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அதிசயம் உண்டு. ஒரு இடத்திற்கு நான் ஊழியத்திற்காக சென்றிருந்த போது அந்த குடும்பத்தில் அந்த அளவுக்கு ஒரு படித்தவர்கள் யாரும் இல்லை. அந்த குடும்பத்தில் அந்த அம்மா மட்டும்தான் ஒரு 4வது என்னமோ படிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அந்த சகோதரர் படிக்க கிடையாது, அவங்களுடைய மனைவி மட்டும் ஒரு 4வது படிச்சிருக்காங்க. பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் பிள்ளைகளை அந்தளவுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இல்லை. எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா சரியாக படிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கணக்கு அவங்களுக்குள்ளே உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. அப்போ நான் போய் அவங்களுக்கு அன்றைக்கி சர்ச்சைக்கு கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். அப்போ அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பேசினார். அவங்க அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிற ஞானம் இருக்கிறது, ஆனால் ஏதாவது வேலை வெட்டி செய்யணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அந்த ஊரில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை செய்வதற்காக பிள்ளைகள் அனுப்பிடுவாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு படிக்கணும்னு மைண்டு இருக்கும், ஆனால் அந்த வேலைகள் செஞ்சால் தான் வீட்டில் அன்றைக்கி நைட்டுக்கு அன்றைக்கி தேவையான சாப்பாட்டுக்கு எல்லாமே அவங்க பிரயாசப்படுறாங்க. ரொம்ப கஷ்டம். அதனுடைய அன்பு அன்றைக்கி ருசி பார்த்தாங்க. அந்த நாள்லேருந்து மற்ற வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணாங்க. கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். கர்த்தர் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த ஸ்கூல் சாப்பாடை சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. காலையில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் சாப்பாடு கொடுக்குறோமே நினச்சவங்களுக்கு திடீர்னு கவர்மெண்ட்டு காலையில் பிள்ளைகளுக்கு 5வது வரைக்கும் சாப்பாடு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு காரியங்கள் வந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி எல்லாம் பூ பறிப்பதற்காக அந்த சின்ன சின்ன வேலைகளை செய்வதற்கு அந்த தோட்டத்தில் இருக்கிறவங்க அவங்க தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு ஒரு 20 ரூபா கிடைக்கும், 10 ரூபா 20 ரூபா கிடைக்கும். அதை வச்சு தான் மறுநாள் காலையில் ஏதோ சாப்பாடு, டிஃபனோ இட்லியோ ஏதோ ஒன்று சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு போகிறவங்க இருந்தாங்க. இன்றைக்கி ஆண்டவரை நம்பின உடனே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, சின்ன விஷயந்தாங்க, இன்றைக்கி அதை கூட கர்த்தர் பெருசாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு போன கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், கவலைப்படாதீங்க, நல்லா படிங்க, கர்த்தர் நாணத்தை வச்சுருக்கிறார் என்று சொல்லிட்டு போயாச்சு. சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். திடீர்னு பார்த்தா கர்த்தருடைய கிருபையால் அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமாகவே மார்னிங் டிஃபன் பிள்ளைங்களுக்கு கிடைக்கிது. ஒரே சந்தோஷம்.
பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்கன்ற ஒரு நியூஸ். இப்போது நான் இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கத்தில் வைக்கப்படுவான். அதனால் நம்ம ஆண்டவரை நம்புவோம், இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், இரக்கம் செய்வார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக எனக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். ஆமென்.